வெல்கம் டு A to Z சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Realme 5 Proவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த Realme 5 Pro வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ROM வேரியண்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். மொத்தம் இது 3 கலர் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ரீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் ப்ளூ, அப்புறம் ஒயிட்டு. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். இந்த ஃபோனோட ஸ்பெக்கு அண்டு கேமரா, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன, எல்லாமே நான் டீட்டெயிலாக இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி A to Z சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாக்ஸ்குள்ளேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பில் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடகடன் பாக்ஸை பிரிச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவங்க என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிலிக்கான் பவுச், அப்புறம் மேனுவல், சிலிக்கான் பவுச், ஃபோன் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒயிட் கலர் ஃபோன் இது. ஒயிட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்டி கலரில் க்ளோ ஆகுது பார்த்திங்களா, ரெயின்போ கலரில் நல்லா இருக்குது. பின்னாடி கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இருக்குது, சார்ஜர் ஹெட்டு, சி டைப் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர். இது சார்ஜர் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க சி டைப்பில். சார்ஜர் கேபிள் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ரொம்ப லென்த் இல்லை, நார்மல் டைப்பில் இருக்குது. சி டைப் இது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இதான் ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். ஃபோன் ஆன் பண்ண உடனே ரியல்மின்னு வந்துச்சு. இந்த ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷனில் ரன் ஆகுது. குயிக்காக செட்டப்லாம் முடிச்சிடலாம். பாஸ்வேர்ட்லாம் போட்டாச்சு. ஃபேஸ் அன்லாக் வேணாம், அது தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டும் தேவையில்லை. இது ப்ரீ இன்ஸ்டால் ஆப் வேணுமான்னு கேட்குது. வேணான்னு கொடுத்தாச்சு. இது கலர் OS, அவங்க OSயில் கலர் OSயில் ரன் ஆகுது. ரியல்மியோடது இது. ஃபோன் ஓப்பன் ஆகிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.3 இன்ச்சஸ்ஸு. மினி ட்ராப் டிஸ்பிளே இது. ஃபுல் HD ப்ளஸ்ஸு. பாடி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 90.6% ரேஷியோ. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. ப்ளஸ் சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சல் கோசம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும், சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஃபோனோட ஃபுல் இது அவ்வளோதான். இதில் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா. அடிஷ்னலாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் ஒன்று, 2 மெகா பிக்சல் ஒன்று, 2 மெகா பிக்சல் ஒன்று. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 48 மெகா பிக்சல் ப்ரைமரி லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது. நம்ம 8 மெகா பிக்சல் கேமரா இதுக்கு பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 190 டிகிரியில் அல்ட்ரா வைடு எடுக்கலாம். சூப்பர் மேக்ரோ வந்து 2 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் அளவில். இது வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து 6GB ரேமு நான் வாங்கியிருக்கிறது. பாருங்கள், மென்ஷன் பண்ணிக்கேன், 6GB ரேம். ரோம் வந்து பார்த்திங்கன்னா 64GB. இது வந்து Qualcomm Snapdragon 712 AI ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.0 GHz கிளாக் ஸ்பீடு. Adreno வந்து பார்த்திங்கன்னா 616 Adreno யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து உங்களுக்கு காம்பேக்டாக நல்லாவே இருக்குது. கேமராவோட கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. கேமரா வியூ நீங்களே பாருங்கள். கேமராவும் பிக்சரும் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது.
இது வந்து ஒரு பேட்ரி பேக்கப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இது வந்து பேட்ரி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 4035 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா கிளாரிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது எப்படி இருக்குன்னு பார்த்தாலே. டிஸ்பிளேவோட கிளாரிட்டி கூட நல்லாவே இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், கிளாரிட்டியாகவே இருக்குது. ஃப்ரண்ட் வியூ நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. செல்ஃபிக்கு நல்லா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அவுட்டோரில் எடுக்கும்போது நல்லாயிருக்கு, இன்டோரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செல்ஃபிக்கு. இவங்க யூஸ் பண்ண சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜர் 3.0 20 வாட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கெட் 55% சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் ஆகிருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மெயினாக வந்து கேமராக்கும் சார்ஜருக்கும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் ஷீல்டு இன்டோர் அண்ட் அவுட்டர் கேஸ் ஆர் இன்கேஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஷீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போடலாமான்னு கேட்டால் தண்ணியெலாம் போடக்கூடாது. ஜஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தண்ணி தெரிக்கிறதோ இல்லை மழை பெய்யும்போது லைட்டாக அதில் வந்து தண்ணி படுறதோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு தண்ணியில் போட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா ஃபோன் வீணாக தான் போகும். இந்த Realme 5 Pro 15,000க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஃபோன், ப்ராசஸரில் நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரேமு, அவங்க கொடுக்குற 4 கேமராஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வச்சு 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கலாம், ஒர்த்து தான். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா A to Z சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.